தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் வடகிழக்கு பருவக்காற்று மிகப்பெரிய அளவில் மழை கொடுத்திருக்கிறது. ஆனால் எல்லா விதத்திலும் தோற்று போன இந்த திராவிடியன் மாடல் அரசு சென்னையில் 4000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மைக்காக கொடுத்தது. அப்போது உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்த KN நேரு அவர்கள் 95% செலவு பண்ணிட்டோம்னார். ஆனால் மத்திய அரசாங்கம் நெருக்கி கேள்வி கேட்ட உடனே இல்லை 42% தான் செலவு பண்ணியிருக்கோன்னு. மத்திய அரசு பணம் கொடுத்தும் இன்றைக்கி சென்னை மிதந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரியாக தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் குருவ சாகுபடி அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன், என்ன காரணம்? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, முன்னை விட இப்போ 3 பங்கு ஏரியா விவசாயம் கூடியிருக்குன்னு. நெல் ஒரு நாளில் விளையுமா? குறைஞ்சது 110 நாள் ஆகும். 110 நாளாக இந்த அரசாங்கம் என்ன கம்பு குத்துச்சான்னு கேட்குறேன் நான். இது எப்போ 3 பங்கு ஏக்கரேஜில் விவசாயம் விதை விட்ட உடனேயும் உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு உழுது நட்டு விவசாயி 110 நாளைக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்ச நெல்லை நீ ப்ரொக்யூர் பண்ணலைன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு எதுக்கு இருக்கு? ஸ்டாலின் அரசை போல தோற்று போன ஒரு கேவலமான அரசாங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மோசமான அரசு, தமிழ் மக்கள் விரோத அரசுன்னா. பக்கத்து ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் 1,33,000 கோடிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப் உருவாக்குறாங்க. எல்லா விதத்திலும் ஆந்திரா, கர்நாடகா அங்கே இருக்கின்ற அரசாங்கங்கள் மக்களுக்கு தேவையான திட்டம் கொண்டு வரதில் முனைப்போடு இருக்காங்க. இங்கே இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? கொடுத்த பணத்தை செலவு பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேல் பட்டியல் சமுதாய மக்களின் மேம்பாட்டுக்காக கொடுத்த பணம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு செயல்படாத அரசாங்கம் இருக்கிறதுனால இன்னைக்கு நெல் முளைச்சி போயிருக்கு. நான் கேட்குறேன், இந்த 4.5 வருஷத்தில் இது குளிர்பதன கிடங்குக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட, கோல்டு ஸ்டோரேஜ். ஆனால் சாதாரணமாக நெல்லை ப்ரொக்யூர் பண்ணுற நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கான டெம்பரரி குடோன் உங்கள்கிட்ட இருக்கா? நான் கேட்குறேன், எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? திமுக ஆட்சியை விட்டுட்டு போயிடுங்க. எனிஹவ் உங்களை ஏப்ரல் மே இதில் 26 மக்களை அடித்து விரட்டுவார்கள். ஏனென்றால் எல்லா விதத்திலும் மக்களை ஏமாற்றிய தோற்று போன தீய அரசாங்கம் ஸ்டாலினோட அரசு. இன்னைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் அறுவடை பண்ணின நெல்லை வைக்க இடம் இல்லாமல் இருக்காங்க. சரி, நீங்கள் வாங்கின நெல்லோட நிலைமை என்ன? எல்லாம் முளைச்சி போயிருக்கு. உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறது யாரு? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நீங்கள் அதை பாதுகாத்து வச்சு மில்லுக்கு அனுப்புறது தானே உங்கள் வேலை. பணம் நீங்கள் கொடுக்கல, இல்லை ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே கொடுக்குது. மத்திய சர்க்கார் தானே பணம் கொடுக்குது விவசாயிக்கு. அப்போ ஏன் நீங்கள் அதை செய்யலை? அதனால நான் சொல்கிறேன், கௌரவம் இருந்தால் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிடுவார். இல்லைனாலும் இந்த ஸ்டாலினோட செயல்படாத மக்கள் விரோத தமிழர் விரோத அரசை மக்கள் நீக்குவார்கள். என்ன காலமாக கையை பிடிச்சி தடுத்தாங்களா யாராவது? நான் கேட்குறேன், நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணி வைக்க இடம் இருக்காங்க, டெம்பரரி குடோன் இருக்கா இந்த அரசாங்கத்திட்ட? ஆள தெரியாதவள் தெருக்கோணல்னு சொன்னாலான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி ஆடத் தெரியாத ஒரு அரசாங்கம் இது இருந்துக்கிட்டு மத்திய அரசாங்கம் இவங்களை கையை பிடிச்சி தடுத்துதா? என்ன காரணம்? ஆகவே இந்த அரசாங்கம் ஸ்டாலின்லேருந்து நான் கேட்குறேன், 1,33,000 கோடிக்கு பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல ஒரு திட்டம் வந்திருக்குல்ல. நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஃபாக்ஸ்கான் 15,000 கோடிக்கு மூலதனம் போடுதுன்னு. அந்த கம்பெனி சொல்கிறான் அப்படி எந்த அக்ரிமெண்ட்டும் நாங்கள் தமிழ்நாடோட போடணும். பொய், பித்தலாட்டம். திமுகனா கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, பொய்.
ஏன்னா நீங்க 6700 கொலை நடந்திருக்குங்க இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும். ஆகவே ஆள தெரியாத துப்பு கட்ட மக்கள் விரோத தீய அரசு இந்த ஸ்டாலின் அரசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.